யார் படம் ஓடினாலும் சரி அங்க ஹீரோ நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி, யார் ஆட்சி பண்ணாலும் சரி இங்க டாக் ஆஃப் த டவுன் யாரு, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாரு, அரசியல் எப்பவுமே பேசுபொருளா இருக்கிறவர் யாருன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். நேற்றுல இருந்து அனைத்து தமிழக ஊடகங்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில எல்லா சேனல்கள்லயும் இந்த டிபேட் என்ன அப்படின்னா, பாஜக அண்ணாமலை அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாரு, கொடி இல்லாத கார்ல வந்தாரு, அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, இல்ல ஒரு அமைப்பே ஆரம்பிக்க போறாருன்னு பலவிதமான ஹாசியங்கள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சமூக வலைதளத்திலையும் நிறைய பேர் வந்து நான் அண்ணாமலைஜி கூட போயிருவேன், இல்ல நான் வந்து என்னன்னாலும் சரி நாங்க பாஜக கூட தான் இருப்போம், நாங்க மோடிஜி கூட தான் இருப்போன்ற மாதிரி பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைதளங்களையும் நேத்திலையும் இன்னைக்கும் முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களை பத்தின பேச்சுதான். அண்ணாமலை அவர்கள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணா இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்கன்னா ஒரு 2 நாள் போருங்க, நானே பிரஸ் மீட் வச்சு சொல்றேன் இருக்காரு. எது எப்படி இருந்தாலும் சரி அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா தேசியத்தின் பக்கமும் தெய்வீகத்தின் பக்கம் தான் நிப்பாரு. தமிழக அரசியல்ல இங்க தமிழக மக்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை சரியா கணிச்சு செய்யக்கூடிய ஒரு அறிவார்ந்த இளைஞரா வந்து அண்ணாமலை அவர்கள் அரசியல்ல பார்க்கப்படுறாரு. அதனால 2 நாள் பொறுத்திருப்போம். அண்ணாமலை அவர்கள் எது செஞ்சாலும் தமிழக நலனுக்கும் நம்மளோட பாரத தேசத்துக்கு நலனுக்கும் தான் செய்வார். அவர் மோடி அவர்களோட செல்ல பிள்ளை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். 2 நாள் கழிச்சு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது இதற்கான மர்மம் தன்னால அவர்